Hi friends, welcome back to Madhi Home. இந்த கிச்சன் வந்து கவிதாக்காவோட கிச்சன், கவிஸ் கியூட் கிச்சன். அவங்க கிச்சன்ல இருந்து தான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன குக்கிங் ரெசிபியோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறோம். போக போக வீடியோ பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், மல்லித்தூள் போடல, கொஞ்சம் கரம் மசாலா தூள், அப்புறம் வந்து கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். நான் மீன் மேக்கர் தூக்கி கொட்ட போகிறேன். இந்த மீன் மேக்கர் வந்து சுடுதெல்லாம் வேக வச்சு வச்சுருந்தேன். கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிரேவி மாதிரி வரணும். தண்ணி தன்னால் விடுமா தண்ணி விட்டுருவீங்க? தண்ணி வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு பார்த்துட்டு விட்டுட்டு. ஐயோ கீழே போய் இதே புண்ணாக்கு தெரியும். ட்ரையாக இருக்குல்ல, இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்து கவிஸ் கியூட் கிச்சன் கவிதாக்காவோட வீட்டுக்கு போயிருந்தேன். நானும் தம்பி தனியாக போயிருந்தோம். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்னா அவங்க தான். ஸோ இன்ன வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க அதுக்கு நான் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு டைம் போயிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட அவங்க என் வீட்டுக்கு 2 டைம் 3 டைம் வந்துட்டாங்க. ஆனால் என்னால் போக முடியல. ஸோ இந்த டைம் வந்து போகணும், சில ஒர்க் விஷயமாகவும் சில டவுட் கேட்கணுங்கிறதுனால அவங்க வீட்டுக்கு நானும் தம்பி தனியாக போயிருந்தோம். ஸோ வீடியோ எதுவும் ஷூட் பண்ணிக்க முடியல. ஆனாலும் அவங்களோட கிச்சன்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெசிபி வந்து ஷூட் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இப்போ வந்து எதுக்காண்டி போயிருந்தேன்னா சில ஒர்க் விஷயமாக டவுட்ஸ் கேட்குறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எஸ்ஆர்எம் நகைக்கடை வந்து மணப்பாறையில் இருக்குது. ஸோ அங்கே வந்து அடிக்கடி வீடியோஸ் போடுறாங்க. ஸோ நகை வந்து நல்லா இருக்குமா, நம்ம எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கலான்ட்டு போயிருந்தேன். குட்டியாக ஒரு தோடு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் வந்து சரி இவங்கள்ட்ட போய் கேட்கலாம். அவங்க வந்து ரெகுலராகவே வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே அங்கே நகைக்கடையில் வந்து நகை எடுத்ததாக சொல்லியிருந்தாங்க ஃபோனில் பேசும்போது. சரி ஓகே அவங்களே கூட்டிகிட்டு போய் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு யூடியூப் ரிலேட்டடாக சில இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு தம்பி கூட போயிருந்தனால நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து அமாவாசை. ஸோ வந்து சாப்பாடு மீல் மேக்கர் பொரியல், அதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டு பொரியல், சாம்பார் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே செஞ்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வந்து எஸ்ஆர்எம் நகைக்கடைக்கு வந்து வந்திருந்தோம். ஸோ அங்கே வந்து எனக்கு வந்து குட்டியாக தோடு வேணும்னு சொல்லி கேட்டேன். ஆனாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 பவுன் இது மாதிரி 6 கிராம் 8 கிராம் 6 கிராம் 7 கிராம் இது மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு ஆனால் வந்து எனக்கு குட்டியாக வேணும்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன். அந்த அக்காட்ட நான் ஃபோனில் பேசும்போதே அவங்க சொல்லியிருந்தாங்க 1 கிராமில் கூட இங்கே தோடு இருக்குது, நீ வந்து பாரு, உனக்கு பிடிக்கும் கண்டிப்பாக, நான் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே எடுத்திருக்கேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாரு, நேரில் வீடியோஸ் பார்க்குறத விட நேரில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே இப்படி சொல்கிறாங்களே, அவங்களும் அங்கே எடுக்கிறாங்க, நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே போயிருந்தேன். நான் போயிட்டு தோடு வேணும்னு சும்மா கேட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க வந்து 5 கிராம் 4 கிராம் இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்து கொடுத்தாங்க. அது எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. எல்லா கலெக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு தோடு அதில் பிடிச்சிருந்தது வந்து லக்ஷ்மி காயின் வந்து வச்ச மாதிரி ஒரு தோடு இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து நான் கொண்டு போன அமௌண்ட்டுக்கு எனக்கு அது ஒத்து வரல. சரின்ட்டு வேறு கலெக்ஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். 1 கிராம் 2 கிராமில் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அமௌண்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு 1 கிராமில் எல்லாம் தோடு இருக்குமான்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் 1 கிராமில் எல்லாம் வச்சுருந்தாங்க. 1 கிராம் 1 பாயிண்ட் சம்திங்கில் எல்லாம் வச்சுருந்தாங்க. 2 கிராமுக்கு கம்மியாகவே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி வந்து நான் எடுத்து கொடுக்க சொன்னேன். அது மாதிரி வந்து நிறைய ரேக் வந்து எடுத்து காட்டினாங்க. நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வேணுத்தாலும் நம்ம எடுத்து பார்த்துட்டு அதில் வந்து நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப அரிபரியாக எடுக்கணும், ஐயோ எடுக்க சொல்லி எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் யோசிக்காமல் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து அதில் பிடிச்சதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சின்னதாக கேட்டனால எனக்கு அதாவது நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஸோ 1 பாயிண்ட் சம்திங் கிராம் 1.90, அதுக்கப்புறம் 2 கிராமு 2.4 கிராம் இது மாதிரியெல்லாம் தோடு இருந்துச்சு. எல்லா தோடுமே வந்து நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து அங்கே நம்மளுக்கு வந்து
கலெக்ஷன்ஸ் நிறைய காட்டிகிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு பிடிக்கிற வரைக்குமே அவங்க வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு பிடிச்ச தோடு எல்லாமே வந்து தனியாக செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லா கலெக்ஷன்ஸையும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு 4-5 டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 4-5 டிசைனும் வந்து தனியாக ஒரு இதில் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் இது பார்க்குறதெல்லாம் 1.9 1.95 மில்லி தான். 1 கிராம் 95 மில்லி. ஸோ இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து 2 கிராம்னு நினைக்கிறேன். ஆமாம், 2.410 மில்லி, 2 கிராம் 410 மில்லி. அதுக்கப்புறம் இது வந்து கல் வச்சுருந்தது, கல் வச்ச டிசைனும் காட்டியிருந்தாங்க. அது எல்லாமே 2 கிராம் 2 கிராம் 100 மில்லி 200 மில்லி இது மாதிரி 2 கிராம்லேயே வந்து 1/4 பவுன் நெயில் நம்மளுக்கு காதுக்கு அடக்கமாகவும் ரொம்ப வந்து க்யூட்டாக ஸ்டோன் வச்சது, எனாமல், அதுக்கப்புறம் கோட்டிங் இருக்குது, கட்டிங் இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய டிசைனில் வந்து நம்மளுக்கு காட்டியிருந்தாங்க. பால்ஸ் இருக்கக்கூடிய தோடு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பழைய மாடல், நம்ம பழைய காலத்தில் போடுற குமிழ் மாடல் அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தேன். அதுக்கப்புறம் 3.130 மில்லியில் வந்து ஒரு தோடு பார்த்துருந்தேன். ஸோ இது மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காட்டினாங்க. இதில் வந்து எனக்கு அந்த ஹார்ட் போட்டது, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த குமிழ் மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் வச்ச கலெக்ஷன், இது 3 பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது 3ல் எதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நானும் அந்த அக்காவும் தான் அன்றைக்கி வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ போயிட்டு நான் தம்பியோடு போயிருந்தனால ரொம்ப நேரம் என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வந்து எனக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ உண்மையாலுமே வந்து எஸ்ஆர்எம் மணப்பறையில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. 1 கிராம்லேயே ஸ்டார்டிங்காக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு 7,000 8,000 இது மாதிரி அமௌண்ட் கிடைச்சாவே நம்ம ஒரு தோடு எடுத்துட முடியும். அந்த மாதிரி வந்து 1 கிராம் 100 மில்லி 200 மில்லி 500 மில்லி இது மாதிரியெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு விட்டால் தொலைஞ்சிருமோங்கிற பயமெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி காது கடக்கமாக வெயிட் இல்லாமல் ரொம்ப டிசைனாக காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் கூட இருக்குது, ஆனாலுமே பார்க்குறதுக்கு நல்ல கண்ணுக்கு அழகாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் தோட்டில் எல்லாம் 1 கிராம் வருமா, நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே போனேன். ஆனால் கவிதாக்கா தான் சொன்னாங்க நிறைய வந்து இருக்குது கலெக்ஷன்ஸ், நீ வா நேரில் வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். சின்ன பிள்ளைங்க கூட போடலாம், அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் 1 கிராம்லேயே வந்து இருக்குது. அதே வந்து 1 கிராம்ங்கிறனால சின்ன பிள்ளைங்க தான் போட முடியுமோ, நம்மளே மாதிரி பெரிய ஆளுங்க போட முடியாது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. 1 கிராம் அதில் வந்து ஒரு 7,000 இருந்துச்சுன்னா போதும், நம்ம வந்து ஒரு தோடு எடுத்து காதுக்கு அழகாக நிறக்க போட்டுக்கலாம். டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம். மெயின் வந்து டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கிறது தான். ஏன்னா போட்டால் அந்துருமோ பிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் நம்ம வந்து ரெகுலர் யூஸ்க்கே வந்து நம்ம இந்த தோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 7 8 இந்த மாதிரி அமௌண்ட் இருந்தாவே நம்ம வந்து போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். 1 கிராமில் ஸ்டார்டிங்கே இருக்குது நம்மளுக்கு தோடு. ஸோ நான் 4-5 இது கலெக்ஷன் எடுத்து வச்சுருந்தேன், அதெல்லாம் அனுப்பிட்டு செலெக்ஷன் பண்ணிட்டு வந்திருந்தேன். கண்டிப்பாக எஸ்ஆர்எம் மணப்பறை ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு 7 8 இருந்தாவே ஒரு தோடு எடுத்து அழகாக போட்டு வேர் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.